ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளவுஸில் செயின் ஸ்டிச் போடுவோம். அது எந்த மாதிரி போடணும் செயின் ஸ்டிச்சு அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு பார்ட் தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்றத ரெகுலர் கிளாஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்ல தான் நீங்கள் ப்ரைடலை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களால். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ஹேண்டில் பண்ணி போடுறது அப்படின்றத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? அந்த செயின் ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி செயின் ஸ்டிச்சை எப்படி ப்ளவுஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி செயின் ஸ்டிச்சை போட்டு செயின் ஸ்டிச்சிலேருந்து எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நேற்று போட்ட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை போடுறேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு கிளாஸ் 1 வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு அப்போ தான் நான் என்ன மாதிரி ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூவாக செயினை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போட கற்றுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை நம்ம போட்டாச்சு. இப்போ நான் எண்ணாட் போடலை, உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இதில் எப்படி நம்ம செயின் ப்ளவுஸில் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரன்னிங்காக யூஸ் பண்ணுவோம். இப்போது ரன்னிங்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே தெரியுதா, இப்போ நான் எங்கே எடுத்துருக்கேன்னு, இதோட கீழ் பார்ட், இந்த கீழ் பார்ட்டில் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டன் இப்படி வரும்போது நீங்கள் எந்த இடத்துலலாம் செயின் பாயிண்ட் அவுட் பண்ணி குத்திருக்கீங்கன்னு தெரியுதா, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும், செயினை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணும் போது செயின் நீட்டாக இருக்கும். நீங்கள் இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தெரியுதா, இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துலேருந்து தான் நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் தாராளமாக ஸ்டிச்சஸை கொண்டு வந்துக்கலாம். இப்படி நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதை எத்தனை லேயராக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே நான் சொல்ல போகிறது 2 லேயர், ஓகேவா? இப்போது நம்ம 2 லேயரில் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 2 லேயரை முடித்த பிறகு எப்படி நம்ம ப்ளவுஸில் போடுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது என்ன ப்ளவுஸில் என்ன நெக்கு ஷேப் வந்தாலும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் தோராயமாக ஃபஸ்ட்டு யூ நெக் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பா நெக் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த 2 நெக்கையும் தான் இப்போது நம்ம பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த 2 நெக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூ நெக், இது கண்டினியூவாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது உங்களுக்கு. இப்போது இது பா நெக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்லாம் உங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன், அதை நான் கிளியராக பாருங்கள். அந்த பா நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸும் சொல்லி கொடுக்க போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போது யூ நெக்கை நம்ம எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி யூ நெக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி யூ நெக்கை நீங்கள் நீட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இப்போது நீங்கள் என்ன சைஸில் வேணால் செயின் ஸ்டிச் எடுக்கலாம், எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது இந்த செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம நீடில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்னிங் இடத்துல எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து நகர்ந்து வராது, உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே கம்ப்ளீட் பண்ண உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வரது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் இங்கே மேலே சொன்னது தான். அப்படியே பக்கத்தில் என்ன பண்ணணும், ஸ்டிச்சை போட்டு இங்கேருந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இப்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா போன கிளாஸில், அதே மாதிரி நீங்கள் ரிவேஸை கொண்டு வரணும். ஃப்ரண்ட்டு போய் நீங்கள் ரிவேஸை கொண்டு வர நல்லா கற்றுக்கணும். நீங்கள் போன கிளாஸ் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸோட உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போது இந்த மாதிரி ப்ளவுஸில் போடும் போது எத்தனை லேயரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் போடும் போது லேயர் பார்த்திங்கன்னா 3 to 4 லேயர் நீங்கள் தாராளமாக போடலாம். 3 to 4 லேயர் ஏன் போடணும் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த 2 லேயருக்கே இதை செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு திக்னஸ் ஒரு லைன் அளவுக்கு இருக்கா. இப்போது இதே மாதிரி டபுளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் மிஷினோட த்ரெட்டு இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதுவே இந்த 2 லேயரை போட்டுட்டு பக்கத்தில் வந்து பீட் லேயரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மிஷினோட த்ரெட்டு இறங்கும் போது என்ன ஆகும், அது கட்டாய் வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மாட்டிக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் போட்ட ப்ளவுஸோட இது ஃபுல்லாகவே மணி ஃபுல்லாகவே கொட்டிடும் இல்லையா. அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா 3 to 4 லேயர் கம்பல்சரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 லேயர் வரும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்னஸோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் லேயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 லேயர்லேயே போட்டுட்டு டைம் போதும் அவங்களுக்கு ப்ளவுஸுக்கு, அவ்வளோதான் என்னால் முடியும் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைமு வந்து ஒதுக்காமல் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு போயிட்டே வருவாங்க. ஆனால் மிஷினில் நம்மளை அறியாமல் எப்பயாவது என்ன பண்ணுவோம், ஸ்பீடு கொண்டு போவோம் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது. அப்போ போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேமேஜ் வரும். அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோ. இப்போ நான் எடுத்துருக்கு வந்து 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு லேயர் வந்து எடுக்கணும் அப்படின்னா 4 கூட எடுத்துக்கலாம். இல்லை இப்போ வந்து ஜரியில் வந்து தான் 4 போடணுமா 3 போடணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு ஜரியில் இல்லாமல் இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து 3 லேயர் இல்லை 3 to இல்லைனா 4 எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது நீங்கள் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 2 லேயர் வந்து ஜரி த்ரெட்டும் 2 லேயர் வந்து சில்க் த்ரெட்டும் இப்படி கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ரெண்டுமே மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிரும். இப்போது இது வரையும் புரிஞ்சிருக்கும். அடுத்த பார்ட் போயிடலாம். அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேசிக்கலி செயின் ஸ்டிச்சு தான். அதில் வந்து ஒரு டிப்ஸு, என்ன டிப்ஸு, எப்படி வந்து இந்த பானைக்கு இந்த நெக்லஸ் கழுத்து சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்து இப்படி இறங்கி இப்படி போகும் இல்லையா. இல்லைனா இப்போ ப்ளவுஸ்லலாம் அந்த கட் வருது இல்லையா, அந்த இடம்லாம் வரும்போது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இதுக்கான ஒரு ஸ்டிச் ஒன்று இருக்குது, க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேர். அந்த க்ரீப்பிங் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கும். உங்களுக்கு பேசிக்காக இது செயின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். நான் அதோட ஸ்பெல்லிங் கூட எழுதிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. க்ரீப்பிங் இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சை போடணும். இதுக்கு இந்த மெத்தட் ஸ்டிச், இந்த ஸ்டிச் வந்து எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள்,
செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு டேர்னிங்கை வர மாதிரி ஏதாவது ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போது நம்ம செயின் ஸ்டிச் எப்படி கண்டினியூ பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இங்கே செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்னர் வரும் இல்லையா? இப்போது இந்த இடத்துல இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து ஸ்டிச்சை வந்து இப்படி வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த செயின் ஸ்டிச் இப்படி தூக்கிட்டு வரும் இல்லையா? அப்போது தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த சைட் டேர்ன் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு வந்து தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே இப்படி இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச். இப்போது இது வந்து ஒரு லாக் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேர்னிங் வருதோ அந்த டேர்னிங்குக்கு ஆப்போசிட். இப்போ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஸ்டிச் வந்து டேர்ன் ஆகும்போது அந்த இழுக்குது பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் இழுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த சைடு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணணும்? இங்கேருந்து ஸ்டிச்சஸை எடுக்கணும். இப்போது இங்கேருந்து ஸ்டிச்சஸை எடுத்து அடுத்தது கண்டினியூ பண்ணி போகணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இந்த க்ரீப்பிங் செயினை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பா நெக் எல்லா நெக்கையுமே யூ நெக்கு, பா நெக்கு, அதுக்கப்புறம் வந்து நெக்லஸ் நெக்கு இந்த மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம். என்ன சிஸ்டர் யூ நெக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, யூ நெக்கில் கூட சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேர்னிங்க்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்வ்லாம் வளைக்க முடியல அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் யூ நெக்குமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை வளைச்சி கொண்டு போகிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் அந்த யூ நெக்குலேயுமே லைட்டாக உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறும் இல்லையா? அந்த டைமில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் வரும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இந்த க்ரீப்பிங் வந்து அமைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போது இந்த மெத்தடை வச்சு நீங்கள் இந்த பா நெக்கை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான நெக் வந்து பேட்டர்ன் கிடச்சிரும். இப்போ இந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி வந்து ப்ளவுஸுக்கு இந்த நெக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் பேட்டர்ன் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோமா அப்படின்னீங்கன்னா இல்லை, நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டயக்ராம் இப்போ ஒரு பீகாக் டயக்ராமோ ஒரு எலிஃபெண்ட் டயக்ராமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டயக்ராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக நீங்கள் இந்த க்ரீப்பிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக க்ரீப்பிங் இல்லாமல் நீங்கள் எங்குமே யூஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃப்ளவரே போடுறீங்க, அதோட கார்னர் இடம் வருது அப்படின்னா அந்த கார்னர் வந்து கரெக்டாக அமையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட் வந்து அப்படியே வந்து கொண்டு போயிடுவீங்களா? கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து வளையும். அப்போது நீங்கள் இந்த க்ரீப்பிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க என்கிட்ட கேட்டு. இப்போ பாருங்கள், அந்த பா வந்து ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணும், ரன் பண்ணி ரிட்டன் கொண்டு வந்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான நெக் ஷேப் பேட்டர்ன் ரெடி. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.